கங்கையின் கரையில் காலை மெல்ல எழுந்தது. மணிகர்ணிகா காட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு இளைஞன் நடுங்கிய குரலில் தந்தையிடம் கேட்டான். அப்பா, இங்கே எல்லாரும் மரணத்த பயமில்லாம பாக்குறாங்க. தந்தை மெதுவாக சிரித்தார். மகனே, இது காசி. இங்கே மரணம் முடிவில்லை, மாற்றம். இளைஞன் குழம்பினான். மாற்றமா? ஆம், என்றார் தந்தை. வாழ்க்கை முழுக்க நாம் நான்னு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடல், இந்த பெயர், இந்த பயம். காசி அந்த நானை கரைக்கும் இடம். அவர்கள் முன் எரிந்த சிதை அச்சத்தையல்ல, அமைதியை சொல்லியது. பாரு, என்றார் தந்தை. இந்த நகரம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் இதுதான். மரணத்தை எதிரி என்று நினைத்த நாளிலிருந்துதான் பயம். அதை பயணத்தின் கடைசி வாசல் என்று புரிந்து கொண்டால் விடுதலை. அதே நேரம் கங்கை மேலே மணி யோசை. அருகே ஒருவர் சொன்னார், காசியில் இறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பார்கள். தந்தை தலையாட்டினார். மோட்சம் என்பது மரணத்துக்குப் பிறகு கிடைப்பது மட்டுமல்ல. மரணத்தை பயமில்லாமல் பார்க்கும் மனமே உயிரோடே கிடைக்கும் மோட்சம். இளைஞன் கண்ணீர் விட்டான். பயத்தால் அல்ல, புரிதலால். அந்த நாள் முதல் காசி அவனுக்கு ஒரு நகரமில்லை, மரணத்துக்கும் பயமில்லாத ஒரு உண்மை.